இருப்பீங்க. ஆண்டுடைய வசனம் இப்படியாக சொல்லுகிறது. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 28வது வசனம். இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய விசுவாசம் பெரிது. நீங்க என்ன விரும்புறீங்களோ அது நடக்கும்னு ஆண்டவர் சொல்றார். விசுவாசம் நமக்குள்ள வரும்போது நம்ம நினைக்கிறது நடக்குமா நடக்காதா, ஏசப்பா நம்முடைய வாழ்க்கையில இதை செய்வாரா செய்ய மாட்டாரா என்ற கேள்வி வருது. எதனால வருதுன்னா, பிசாசு நமக்குள்ள அப்படிப்பட்ட கேள்வியை கொண்டு வரான். இது நடக்காது, இது முடியாது என்கிற அவிசுவாசமான வார்த்தை நம்மள கீழே தள்ளக்கூடியதா இருக்குது. நீங்க சொல்ற உங்க விசுவாசம் பெருசு, நீங்க ஜெபிக்கிற ஜெபம் பெருசு, நீங்க ஆண்டவருக்காக நேரம் ஒதுக்குறீங்களா, அது ரொம்ப பெருசு, அது விலையேற பெற்றது. அதுதான் நீங்க ஆண்டவருக்காக செலவிடுகிற ஒரு பொன்னான நேரம். அதனால நீங்க என்ன விரும்புறீங்களோ அதை ஆண்டவர் தர வல்லமையுள்ளவரா இருக்கிறார். அவிசுவாசத்தெல்லாம் தூக்கி எடுத்து போட்டுருங்க. நீங்கள் நினைச்ச காரியத்தை ஒரு வாய்க்க பண்ணுவார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. இதை பார்க்குற நீங்க வாழ்க்கையில் அது அப்படியே நடக்கும். ஒருவேளை இந்த உலகத்தை நீங்க திரும்பி பார்ப்பீங்கன்னா, இந்த உலகத்தால் அதை செய்ய முடியாது. நீங்க வைச்சிருக்கிற அந்த விசுவாசத்தினால ஆண்டவர் உங்களுக்கு அவைகளை தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதை நம்புங்க. கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்க நல்லா இருப்பீங்க. காட் பிளஸ் யூ.